இந்த ஜட உலகம் 96 மூலகங்களை கொண்டு செயல்படுது. ஜட உலகத்துக்கு செயல் அப்படிங்கிறது ஒரு உணர்வால்தான் சாத்தியம். நம்முடைய உடம்பை கூட ஜட உடல் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஜடம் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும், அதுக்கு உணர்வு இருக்காது. சேத்தனம் அப்படிங்கிற ஆன்மீகம்ங்கிறது உணர்வுடையது. ஆனால் இறைவன் முன்னாடி எல்லாமே ஒன்று போல தான் இருக்கு. அவர் குழல் இசைக்கிற போது பாறைகள்லாம் உருகி தண்ணீராட்டம் போகுது. கோபியர்கள்லாம் வரைஞ்ச ஓவியங்கள் மாதிரி அப்படியே அதிர்ந்து நிற்கிறாங்க. மூச்சு பேச்சு இல்லை, இமைக்கலை, அசையலை. அப்போ ஜட ஆன்மீக அப்படிங்கிறது கீழே தான் அந்த ரெட்டைகள் இருக்கு. இங்கே நமக்கெல்லாம் ஒரு தொடர்பு உலகம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ரீதியில் நமக்கு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தொடர்பு நம்முடைய சுயநலம் கலந்ததாக இருக்கிற போது பார்க்கிற அத்தனைகளையும் ஜடம் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்துடுது. ஜடம் என்னுடையது, எனது அப்படிங்கிற போது அங்கே ஜடமானதாக எல்லாமே மாறிடுது. இறைவனுடையது, பகவானுடையது, பகவத் சேவைக்கானது அப்படின்னு பார்க்கிற போது எப்படி கீதையில் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் அந்த ஸ்லோகம் சொல்கிறோம். ஆகாரம் அதுவும் இறைவனுடைய தன்மை கொண்டது தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த ஸ்லோகம் இருக்கு. எதெல்லாம் கடவுளை உணர்த்துமோ, கடவுளை காட்டுமோ, அவர்கிட்ட நெருக்கத்தை உண்டு பண்ணுமோ, அது கண்டிப்பாக கடவுள் தன்மை நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது கருத்து. இப்போ இறைவனோட இருத்தல் அப்படிங்கிறது உலகம் பூரா அது சாத்தியம் கிடையாது. ஒரு பெரிய ஊர் இருக்குதுன்னா 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 500-1000 பேருக்கு வேணா இறை நாட்டம் இருக்கலாம், கடவுளை தேடணும், கடவுளோட இருக்கணும் அப்படிங்கிற நாட்டம் இருக்கலாம். ஆனால் 90% பேர் சாமி கும்பிட்டா கூட அவங்களுக்கு எப்படின்னா இறைவனை பயன்படுத்துகிற மாதிரி அந்த மனப்பாங்க இருக்கும். எங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி 1000 விண்ணப்பங்களோடு இருப்பாங்க. காமைகி தைஹி தைஹி பிரபத்தியந்தே அந்நிய தேவதா அப்படிங்கிறார் கிருஷ்ணர். எங்கே ஆசைகள் இருக்கோ மனசில், அவன் என்கிட்ட வரமாட்டான், அந்நிய தேவதைகள்கிட்ட போவான், இல்லாட்டி யாரையாவது கடவுளேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறார். கடவுளை தவிர மற்றபடி இருப்பாங்க. இப்படி மெஜாரிட்டியாக இந்த மாதிரி கருத்து தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கு. உண்மையிலேயே கடவுள் மேலே ஒரு ஏக்கம் உள்ள ஜீவர்கள் எங்கேயாவது இருப்பாங்க. அவங்களையெல்லாம் தேர்வு செய்து அவங்களுடைய இறை நாட்டத்தை அதிகப்படுத்தி இன்னும் ஜாஸ்தியாக சிரத்தையை உண்டு பண்ணி சில பயிற்சிகளை செய்து இறை ஆனந்தத்தோட அவங்கள இருக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இறைவனுக்கு உண்டு. அந்த விருப்பம்தான் குருவா உலகத்துக்கு வருது. இறைவனுடைய ஜீவர்கள் பேரில் இருக்கிற கருணை, அதீத கருணை, அடுத்து அந்த இறைவனுடைய நாட்டம், ஜீவர்கள் பேரில் இருக்கிற நாட்டம், இதுக்கெல்லாம் ஒரு ரூபம் தாங்கிற போது அது குருவாக உலகத்தில் பரிணமிக்கிறது, குரு தத்துவமாக. அப்போ ஒரு குரு, ஆன்மீக குரு, அவர் செயல்படுற போது எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க
கிருஷ்ணருடைய திருப்தியே குறிக்கோளாக வச்சிருந்த ராதா இருக்கிறாங்களே, ராதாராணி, ஸ்ரீமதி ராதிகா, அந்த ராதையோட அது இறைவனுடைய கிருபா தான் ராதா. அவங்களுடைய மொத்த ஆற்றல் பொதிந்தான். அதாவது இறைவனை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது ராதையுடைய விருப்பம். இப்போ இறைவனுக்கு இப்படி ஜீவர்கள் பேரில் ஒரு இஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ராதா அந்த குரு தத்துவத்துக்குள்ள இருந்து செயல்படுறாங்க. இப்படி உலகத்துல திசை மாதிரி நாகரிகம் போகிற போது, அப்போ எந்த இடத்துலனாலும் அந்த குரு தத்துவம் எந்த இடத்துலனாலும் அங்கிருந்து வேலை செய்யும், யார் மூலமாக. அந்த ரீதியில ஒரு மோசமான சூழல்ல தான் நம்முடைய பிரபுபாதா அவங்களுடைய தோற்றம் இருந்தது. ஆன்மீகமா ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அது எப்போவுமே இருக்கிறது தான். ஆனால் அப்போ என்னென்னா பக்தர்கள் வாழ முடியாத சூழல் மாதிரி போயிட்டு இருந்தது. என்னென்னா கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டாச்சுன்னா கோயிலில் தான் சாமி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உதாரணமாக கதை வேற சொல்லுவாங்க. ஒரு அம்மா சிவன் கோயிலில் போய் சிவனை நோக்கி கால் நீட்டி உட்கார்ந்து இருந்தது. அங்கே ஏன் காலை நீட்டுற, இப்படி நீட்டுன்னு சொன்னாங்க. சிவன் இல்லாத இடமா சொல்லு, நான் கால் நீட்டுறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. இந்த மாதிரி கதைகள்லாம் இது அவங்களுடைய மெச்சூரிட்டி. அது எல்லாருக்கும் பொருந்தாது. மலை மேலே நின்று பேசுகிறவனும் மலை அடிவாரத்துலேருந்து பேசுகிறதும் ஒன்று போல் இருக்கு. ஸ்கான் பிரபுபாதா கிட்ட ஒரு சீடர் தவறாக நடக்கிறத பார்த்து அதை கேலியா இன்னொருத்தர் சொல்கிறார், நான் இன்னார பார்த்தேன், அவன் உங்கள் சீடன் தானே அப்படின்னு சொல்லி கேலியா கேட்பான். அவரை நோகடிக்கிறதுக்காக. மக்கள்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் உண்டு, நோகடிச்சு பேசுறதுல ஒரு இன்பம். அப்போ அவர் அதை பற்றி விலைக்கு பேசுகிறார். இங்கே பக்தி பண்ணுறதுக்காக எல்லாரும் முயற்சிக்கிறோம், நானும் அந்த முயற்சியில் இருக்கிறேன், அவனை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு இறைவனுக்கு ஏற்ற ஒரு ஆன்மாவை உருவாக்குறதுங்கிறது ஜட உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடவுள் நினைப்போட வாழ்கிறது, எங்கே சுற்றினாலும் கடவுள் நினைப்போட இருக்கிறது, உலகத்தில் எந்த ஒரு அட்ராக்ஷன், எந்த ஒரு ஈர்ப்பும் அவங்கள தாக்காதபடி தங்களை சாமர்த்தியமாக கொண்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப சிரமம் இருக்கு. அப்போ குரு அந்த காரியத்தை செய்கிறார். அவர் தன்னுடைய புற சௌகரியங்களை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நம்ம நிறைய பேர் என்னென்னா ஒரு குரு வந்தாருன்னா அவருக்கு நல்ல வீடு அமைப்பு, நல்ல பாத்ரூம், நல்ல பெட்ரூம், நல்ல சௌகரியங்கள், இதெல்லாம் நாம் அதில் கவனம் காட்டுவோம். அது தப்பு கிடையாது. ஆனால் அதெல்லாம் கனிஷ்ட நிலை தான். சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் மேலே ஒரு தனி பாசம் குரு வச்சிருக்கிறார். ஆமாம், நான் செய்கிற தயிர் சாதம் அவருக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் புற விவகாரங்கள். இதுக்கும் குருவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் சீடன் இதில் குறியாக இருக்கிறது தப்பு இல்லை, அது நல்லது தான். அவனுடைய மனப்பாங்கு மேன்மை அடையும். ஒரு எறும்பை கூட கொல்லாமல் ஒருத்தர் வாழ்ந்தால் அவங்க மனசு நல்லா தான் இருக்கும், உயர்ந்த நிலைக்கு தான் போகும். அதுக்காக தன்னுடைய சொந்த பிள்ளை சேட்டை பண்ணும்போது, வம்பு பண்ணும்போது தண்டிக்காமல் இருந்தால் அது முறை கிடையாது. கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட அஹிம்சையை பற்றிலாம் பேசுகிறார். ஆனால் போர் முடியும் போது போர் செய்கிறது தான் உன்னுடைய கடமை, அதை செய் அப்படிங்கும்போது கோடிக்கணக்கான ஆள்கள் காலியாயிட்டாங்க. அப்போ அதில் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஆத்மா கொல்லப்பட முடியாது, சரீரம்தான் அழியுது, அந்த ஆத்மா கொல்லப்பட முடியாது, அதை அது யாரையும் கொல்லவும் செய்யாது அப்படின்னு வார்த்தை வருது. அப்போ கொலகாரங்கள்லாம் ஆத்மாவுக்கு தான் அது கிடையாது, கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் அந்த மாதிரி கெட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. ஒருத்தர் ஆத்மா கொல்லப்பட முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை கொல்ல முயற்சிக்கிறாருன்னா
தனக்கும் அந்த கருத்து பொருந்தும் அப்படிங்கிறத அவர் நினச்சி பார்க்கணும். என்னை யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு. என்னை யாரும் கொல்ல முடியாது அப்படிங்கிற நினப்பு ஒருத்தருக்கு உறுதிப்பட்டுருச்சுன்னா அவருக்கு உலகத்தில் யாருமே எதிரியாக தெரியாது. எல்லார் மேலேயும் பாசம்தான் வரும், அன்பு தான் வரும். நான் எப்படி நித்தியமோ அதே தன்மை அவனுக்கும் இருக்கு அப்படிதான் தோணுமே ஒழிய இவனை காலி பண்ணணும் அப்படின்னு தோணாது. அப்போ இதெல்லாம் புற விவகாரங்கள். இப்படி எவ்வளவோ வெவ்வேறு கருத்துக்கள்ல இருந்து ஒரு ஜீவனை துருப்பிடிச்ச ஆணிய துரு அகற்றுற மாதிரி குரு அவனுடைய இதய மாசுகளை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. எப்பவுமே ஒருத்தர் தப்பு பண்ணா கோவப்படுறது சுலபம், ஆனா பொறுமையா அதை திருத்துறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே கோவப்படுறவங்களை தான் தைரியசாலின்னு சொல்லுவோம். ஆனா சாஸ்திரப்படி பார்த்தா பொறுமைசாலி தான் தைரியசாலி. ஸ்தைரிய அப்படின்னு வரும் உபதேசாமிர்தத்துல. நிச்சய ஸ்தைரியாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்யாகாத் சதோவிருத்தே ரூபகோஸ்வாமி எழுதியிருக்கிறாங்க. கோபம் மாற்றாது. ஒருத்தருடைய ஆசை நிறைவேறாத போது கோபம் வருது. கோபம் வரும்போது அந்த கோபத்தை செலுத்த முடிஞ்சா தப்பா ஏதாவது செய்வோம், செலுத்த முடியாத இடத்துல நாமளா அழுதுகிட்டு இருப்போம். கோபம் வரும்போது உதட்ட கடிப்போம், அப்படிதானே? கீழ் உதடு அடி கடிப்பாங்க. சோகம் வரும்போது மேல் உதட கடிப்பாங்க. இதெல்லாம் அங்கங்கள்ல உள்ள ஒரு இது. அப்போ குரு புற விவகாரங்களை பூரா சுத்தம் பண்ண வேண்டி வருது குருவுக்கு. அவர் ஆன்மாவை குறி வச்சு அவருடைய நடத்தையெல்லாம் இருக்குது. இவனுடைய நடத்தையெல்லாம் உடலை குறி வச்சே இருக்கிறதுனால குரு மேலையும் அந்த எண்ணங்களை கொண்டு சுமத்துற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஆனா கீதையில குரு லட்சணங்கள்லாம், அதாவது அந்த குணங்களை கடந்து ஆன்ம தளத்துக்கு பரமாத்மா மேல மூழ்கி அவருடைய நினைப்போடவே இருந்து பகவானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒருத்தருடைய நடத்தை, அவருடைய தன்மை, இதெல்லாம் கிருஷ்ணரே சொல்றார். ஒருத்தர் ஆன்மீக பாதையில போற போது இறைவனை எப்படி தியானிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் 8ஆம் அத்தியாயத்துல சொல்றார். எல்லாமே நமக்கு ஒரு பெட்டியில கொடுத்த மாதிரி தரப்பட்டு இருக்கு. எல்லார்கிட்டையும் அந்த பாக்ஸ் இருக்கு, ஆனா டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியல. பெட்டிக்குள்ள என்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு, அது எதுக்கு, அதெல்லாம் தெரியாம இருக்கு. சிலவர் வீட்டில் பழைய சாவியா மொத்தமா தொங்க விட்டுருப்பாங்க, ஒரு கம்பியில கோர்த்து. அது அப்படியே பத்திரமா இருக்கும். எந்த பூட்டை எது திறக்கும் அப்படின்னா தான் லாபம், இல்லாட்டி அது அப்படியே இருக்கும். இதே மாதிரி நிறைய பேருக்கு மூளை இருக்கு, ஆனா ஞானம் இல்லாம இருக்கு. ஞானம்ங்கிறது மூளையை அப்ளை பண்றது. கல்வி வெளியே இருந்து உள்ள போகும், ஞானம் உள்ள இருந்து வெளியே வரும். அப்போ அது பேர் ஞானம். அப்போ எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு உறக்க நிலைன்னு ஒன்று இருக்கு. வெளியே தூங்குறது வேற, பகல்ல தூங்குறது, ராத்திரி தூங்குறது. சில பேர் முழிச்சிருக்கும் போதே தூங்குற மாதிரி இருப்பாங்க, அப்போ தூங்கும்போது செத்த மாதிரி இருப்பாங்க. அப்போ
அந்த உறக்க நிலையிலிருந்து உறக்க நிலை தான் இருக்கு, உயிர் இருக்கு, ஆனால் தூக்கத்தில் இருக்கு. என்ன மாதிரியான தூக்கம் அப்படின்னு பார்த்தா, கடவுளுடைய மேன்மை தெரியல, அவருடைய ஆளுமை, ஞாபகர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய அத்தனை தன்மைகளும் தெரிஞ்சிருந்தா, எப்பவுமே பக்தி எதையுமே பக்தியோட செய்யும்போது தான் டேஸ்ட், ரிசல்ட் இருக்கும், பலன் இருக்கும். அன்பு இல்லாம, பக்திங்கிறது அன்பு தான். அன்பே இல்லாம ஒருத்தன் பக்தி பண்றான்னு வச்சுக்கலாம், அன்பே இல்லை. அது சீனி போடாம அல்வா கிண்டுற மாதிரி. அது சீனி மறந்து போச்சு. எதிர்காலத்தில் இனி அல்வா அப்படி தான் வரப்போகுது, எல்லாருக்கும் சுகர் வந்துட்டு. அப்போ பக்தியோட தியானமோ ஞானமோ கர்மமோ எதுவாக இருந்தாலும் பக்தி இருந்தால் ரிசல்ட் உண்டு, இல்லாட்டி கிடையாது. அந்த பக்திங்கிறது ஆன்மாவுக்கு அந்நியமானதே கிடையாது. உண்மையிலே பக்தியை தவிர அனைத்துமே ஆன்மாவுக்கு அந்நியம், மனசு வரைக்கும் தான் போகும். இப்போ கஜேந்திரன் ஒரு யானை இருந்தது, அது முதல்ல அது காலை கவிருச்சு. அப்போ கஜேந்திரன் ரத்தமெல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் சித்தம் சுத்தமாகி நாராயணர் நினப்பு வந்தது. உடனே எல்லாருடைய இதயங்கள்லையும் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்ற ஆதி மூலமே என்னை காப்பாற்ற வாருங்கள் அப்படின்னு அது குரல் கொடுக்குது. அது ஆண் வழி தாங்காமல் அலறும்போது தேவலோகத்தில் பல தேவர்கள்லாம் எழுந்திருச்சாங்க. நம்ம கஜேந்திரனுக்கு ஆபத்து, காப்பாற்றணும்னு இந்திரன், சந்திரன், சூரியன், அவன் இவன் எல்லாம் எழுந்திருச்சாங்க. ஆனால் அவ்வளோ வரையும் என்னை தயவு செய்து காப்பாற்ற வராதிங்கிற அர்த்தத்தில் அதை உட்கார வச்சிருச்சு அந்த யானை. எப்படி? எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்ற ஆதி மூலமே என்னை காப்பாற்ற வாங்க அப்படின்னா அது நான் கிடையாது அப்படின்னு எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. அப்போ பகவான் தான் காப்பாற்றணும். ஏன் பகவான் காப்பாற்றணும்னு அந்த யானைக்கு அப்படி என்ன அறிவில் அப்படி என்ன புலப்பட்டது அப்படின்னு பார்த்தா, மற்றவங்கெல்லாம் காப்பாற்றினா பாடியை தான் காப்பாற்றுவாங்க, உடம்பை. ஏன்னா நம்ம லைஃப் எல்லாருக்குமே பாடிலி கான்செப்ட் தான், ஆத்ம தலமே கிடையாது. அப்போ அந்த மென்டல் பிளாட்ஃபார்ம் கூட இல்லை. அப்போ அந்த யானைக்கு அது தெரியுது, அது மிருகமாக இருந்தால் கூட அதுக்கு மூளை இருக்கு, அது கண்டுபிடிச்சிருச்சு. இந்திரன் காப்பாற்றலாம், இந்த உடம்பு தான் அதில் தப்பிக்கும். யார் காப்பாற்றினாலும் உடம்புக்கு தான் லாபம். இந்த உடம்பு ஒரு சட்டைங்கிறார் கிருஷ்ணர், அது அந்த யானைக்கு தெரியுது. தேகினோ அஸ்மின் யதா தேகே, எப்படி உடம்புல மனுஷனுக்கு வேற வேற சட்டை போடுற மாதிரி கொஞ்ச நாளைக்கு யானை சட்டை, அப்புறம் பூனை சட்டை, நாய் சட்டை, கழுத சட்டை, பறவை சட்டை, மனுஷன் சட்டை, இப்படி சட்டை மாறிக்கிட்டே இருக்கு. உள்ள உயிர் ஒன்று தான், ஒன்று போல. அது அந்த யானைக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ஆத்மாவோட சேர்த்து காப்பாற்றுறது நீங்கள் மட்டும்தான். அதனால தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க, உடம்பை காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த கஜேந்திரனுடைய பிரார்த்தனை துதி இந்த கலிகாலத்தில் ரொம்ப பொருத்தமாக இருக்கு. நாமெல்லாம் சில சமயம் மிருகம் மாதிரி இருக்கிறோம், எப்பவாவது சாந்தமாக இருக்கிறோம். சாந்தம் அப்படிங்கிற தளத்தில் 24 மணி நேரம் இருக்கிறவங்க ரொம்ப அபூர்வம். அப்படி யாராவது இருக்க முடியுதான்னு கஷ்டம் ரொம்ப. அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த உலகத்துக்கே காரண உலகன்னு ஒரு பேர் உண்டு. நம்ம செய்கிறதுக்கு பூரா வெளியே இருந்து ஒரு
தூண்டல் ஏற்படுது. ஒருத்தரை பார்த்தா பிடிக்கலை, ஒருத்தரை பார்த்தா பிடிக்குது, ஒருத்தரை பார்த்தா எரிச்சல் வருது, ஒருத்தரை பார்த்தா தூக்கமே வருது. அப்படி இருக்கு. அப்போ சம்பந்தத்தால நாம பாதிப்படைகிறோம். அது நல்லா தெரியுது. அப்போ குரு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் முதல்ல சம்பந்த ஞானத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சம்பந்தம் இந்த வெளி காரணிகள்ல அங்க இல்லை. சம்பந்தம் உள்ள ஒரு இதய நாயகன் இருக்கிறார். அவரோட தான் உனக்கு கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் இதெல்லாம் என்னன்னா உன்னை வீழ்த்தக்கூடியது, பள்ளத்தை நோக்கி கொண்டு போகும். அது பார்வைக்கு தங்கமா இருக்கலாம், பெரிய பெரிய உயர்ந்த விஷயங்களா இருக்கலாம். ஆனா அது ஆனந்தத்துக்கு அடிப்படையா இருக்கவே இருக்காது. அதை குரு உணர்த்துறாரு சம்பந்த ஞானத்துல. அதனாலதான் குருவுடைய தொடர்பு, அதாவது தொடர்புனா கூடவே அவரோடைய சுத்துறதை குறிக்காது. அவருடைய வார்த்தைகளை கையில எடுத்துக்கிறது, தினமும் குறைஞ்சது 3 முறையாவது அவரை நினைச்சு பார்க்கிறது, அந்த குரு பாரம்பரியத்துடைய அத்தனை பேரும் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அதையெல்லாம் நாம ஒன்று ஒன்றா நினைச்சு பார்க்கிற போது அது குருவுடைய தொடர்புல இருக்கிறதாக அர்த்தம். அதுக்கு வாணி சேவான்னு பேர். அப்படி ஒருத்தர் இருக்கிற போது அந்த குரு தத்துவம் நமக்குள்ள இருக்கிற இதயத்துக்குள்ள உள்ள அது வேலை செய்யும். மெதுவா அது கரெக்டா கைடு பண்ணுது. நம்ம தடுமாறி வெளிப்பக்கமா போகும்போது அது உள்ளவா அப்படின்னு கூப்பிடும். மனசாட்சியா உள்ள இருந்து பேசும். இது கொஞ்சமாவது எப்படி சட்டை சுத்தமா இருந்தா தானே அழுக்குப்பட்டா தெரியும். கரித்துணி மாதிரி சட்டை போட்டிருந்தா எப்படி தெரியும்? அப்போ கொஞ்சமாவது நல்ல குணங்களை சம்பாதிச்சு அப்படி வாழும்போது குருவுடைய அருமை தெரிய வரும். குருவையே குறை பேசுறவங்க நிறைய இருக்கிறாங்க. போன வருஷம் சொன்ன கிளாஸையே இந்த வருஷமும் சொல்றார் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். போன வருஷம் சொன்னதுல நீங்க என்னெல்லாம் கடைப்பிடிச்சீங்களோ அது கண்டிப்பா குருவுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க கடைப்பிடிக்கலைங்கிறதுனால இந்த வருஷமும் அதையே சொல்லியிருக்கிறார். 3ஆம் கிளாஸ்ல 4 தடவை உட்கார்ந்து படிக்கிறான்னா அவன் பாஸ் ஆகல, அதனால அதிலே உட்கார்ந்து இருக்கிறான். இதான் விஷயம் அப்படின்னு சொன்னோம். இப்படித்தான் அது. அப்போ ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அது ரொம்ப ஆன்ம தளத்துல வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா ஜீவனும் வாழுது. ஒரு ஜீவனுக்கும் எந்த குறையும் கிடையாது. எந்த ஜீவனுக்கும் கண்ணாடி தேவையில்லை, செருப்பு தேவையில்லை. அப்போ மெயின்டைன் பண்ற விஷயத்துல மனுஷங்க பலவீனமாயாச்சு. ஒரு நாய் சுகமா தெருவிலே தூங்கும். ரோட்ல மழை பெஞ்சிருந்தா சின்ன சின்ன கம்பளி பூச்செல்லாம் ரோட்ல நஞ்சு அப்படி இறந்து அப்படி மாவு மாதிரி கிடக்கும். அதை போய் பறவைகள் கொத்தி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். திடீர்னு கார் வரும், படக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டோம். அப்போ தற்காத்துக்கிறதுல அவங்களுக்கெல்லாம் டேலண்ட் இருக்கு. எல்லாத்துலேயும் சாப்பிட்றது, தூங்குறது, குட்டி போடுறது, பராமரிக்கிறது எல்லாரும் திறமைசாலி தான். இது சமமானது ஜீவர்களுக்கு. இந்த மாதிரி நடத்தை எல்லாம் கடவுளை தேடணும், கடவுளை அறியணும், அவரை அடையணும் அப்படிங்கிறது அதுதான் மிருகங்கள் பறவைகள் இருந்து மனுஷனை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரே தன்மை. இது மகாபாரதத்துல இருக்கு, பாகவதத்துல இருக்கு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வேதாந்த சூத்திரம் முதல் வார்த்தையே அதனால கேள்விகள் கேளு
இறைவனை அடையிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு தான் சாஸ்திரம். பிராணிகளுக்கு அது பொருந்தாது, மனுஷருக்கு மட்டும்தான். அப்போ இதெல்லாம் எவ்வளவோ பொறுப்புகள் இருக்கு. இந்த பொறுப்புகளெல்லாம் எண்ணி பார்த்து ஜீவனுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிள் வர்ற போது தான் ஒருத்தர் வந்து துறவை ஏற்றுக்கிறார், சந்நியாசம் பெறுறார். குரு செய்ய வேண்டிய காரியங்கள்ல அவர் பங்கேற்கிறார். அப்போ ரொம்ப ஒரு ஆன்மீக வாழ்வு வாழ விரும்பும் பொழுது அதுக்கேற்ற சூழலே இல்லாத ஒரு திணறல் நாட்டில் நிலவும் பொழுது சில பிரபுபாத பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் அவங்க வந்து அவங்களுடைய தந்தையுடைய உபதேசத்தின்படி இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும், பக்தர்கள்லாம் ஒரு இடத்துல கூடணும், அங்கே வரும்போது தான் கடைபிடிக்கிறதுல ஒரு ஆர்வம் வரும், கடைபிடிப்பாளர்கள் பெருகுவாங்க, அப்போ ஒரு பாரம்பரியம் வந்து நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கௌடிய மடம் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த புதுசிலேயே அங்கே நம்ம பார்ஷத பரிக்க அதெல்லாம் சொல்கிறோம். சில பேர் ஏற்கனவே அவரோட இருந்த, அதாவது மேலிருந்து அனுப்பப்பட்டவர்கள், பார்ஷதம்னா அதான். இப்போ கூடவே கூடமாட இருக்கிறாங்க சில பேர், பெரஃபர்னலியான்னு சொல்லுவாங்க, கூடமாட இருக்கிறது. பரிக்க ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் மோகன் கி ஜெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விக்கிரகங்களோட இன்னும் பல விக்கிரகங்கள்லாம் இருக்கும், யார் யாருன்னு தெரியாது, அப்போ இப்படி சொல்லிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஆன்மீகவாதிகளை திரட்டணும், பல ஆன்மீகவாதிகளை உருவாக்கணும், அவங்களுக்கெல்லாம் அமைதி, நிம்மதி, ஆனந்தம் இதுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சில பிரபுபாத பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் இந்த கௌடிய மடங்களை பாரங்கம் ஸ்தாபிக்கிறாங்க. அங்கங்க சீடர்களை அனுப்புறாங்க. வேற வேற இடங்கள்ல வேற வேற சீடர்கள் இதெல்லாம் ஸ்தாபனம் பண்ணி வளர்க்கிறாங்க. இது வந்து ஆள் சேர்ப்பு கூட்டம் கிடையாது, கூட்டம் அமைக்கிற இது கிடையாது. இது வந்து என்னன்னா தூண்களாட்டம் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். சிங்கம் மாதிரி, சிங்கம் வருஷத்துக்கு ஒரு குட்டி, ஒரு சிங்கம் வந்து ஒரு குட்டி தான் போடும், நிறைய குட்டி போடுற பிராணிகள்லாம் இருக்கு. அப்போ ஒருத்தர் இருந்தா கூட இந்த பாரம்பரியத்தை இஷ்டத்தோட ஈடுபாட்டோட இதை கடைப்பிடிச்சிட்டு அவங்களுடைய ஈடுபாட்டை பார்த்து பல பேர் கடைப்பிடிக்கணும். அது மாதிரி வாழக்கூடியவங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மடம், கௌடிய மடம். இதில் வந்து விளம்பரங்கள் இருக்காது, ஆட்டப்பாட்டம் ரொம்ப விளம்பரங்கள்லாம் இருக்காது. ஆனால் அமைதியாக அந்த பணி நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது எப்படியாவது இந்த பணி வந்து தொடருது. ஒன்று தொடருது அப்படின்னாலே அதை வந்து பின்பற்றக்கூடியவங்க அங்கே இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இந்த பின்பற்றலை கவனிக்கத்தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குருநாதர் வந்து வர்றாங்க. எப்படி என் பிள்ளைங்கள்லாம் இருக்குது, என்ன பண்ணுறாங்க, எவ்வளவு முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க, அதெல்லாம் அவர் பார்த்து மன நிறைவு அடைகிறார். குரு திருப்தி, இறை திருப்தி, அதற்காக அவர் வர்றார். ஆனால் இதில் எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து செக்கு மாடு மாதிரின்னு பிரபுபாதா சொல்லியிருக்காங்க. செக்கு மாடு வந்து எப்படின்னா அது வட்டம் போடும், அதை ஒருத்தன் தெரியாமல் மாட்டு வண்டியில் மாட்டிட்டான், அது என்ன செய்யும், சுற்றி சுற்றி வரும், அப்படிதானே செக்கு மாடு. அப்போ
அவர் என்ன அர்த்தத்தை சொன்னாங்கன்னா, குருநாதர் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, வீடு, ஆபீஸு, கோயிலு. வீடு, ஆபீஸு, கோயில். இப்படியே சுத்தும் வாழ்க்கை பூரா. மனசு பூரா இறைவன்ட்ட இருக்கணும். மற்றபடி மாடு எங்க மேய்ஞ்சாலும் தப்பு கிடையாது. அப்படி அதுதான் உண்மையானது. மாடு படுத்து கிடந்து அசைப்படுது. அது மாதிரி எங்க இருந்தாலும் சரி, தூங்கும்போது கூட கிருஷ்ணர் நினைப்போட தூங்கணும். நான் பேய் கனவு கண்டேன், பாம்பு கனவு கண்டேன்லாம் சொல்லக்கூடாது. கனவுல வந்து சத்சங்கம் நடந்தது, நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க, அங்கே ஒரு கோயிலை நான் பெருக்கிக்கிட்டு இருந்தேன், அப்படி கனவு கண்டா ஆன்ம தளத்தில் நாம் தூங்கணும்னு அர்த்தம். அப்படி உயர்வு உள்ளுக்குள்ள உண்டாக்கணும். எல்லாமே ஆசை தானே. நம்ம விரும்புறது தான் உள்ள நடக்கும். விரும்பாத ஒன்று எப்படி நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ராசஸ் ஏதாவது ஒன்று இருந்து ஒரு முன்னேற்றம் வரணும். வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறோம், ஒரு சொத்து பருத்து இருக்கிறோம், பெருசாகிறோம். ஆனால் மனசு எப்படி இருக்கு, ஆன்மா எப்படி இருக்கு, அதை பார்க்கணும். உள்ளம் பெருசாயிருக்கான்னு பார்க்கணும். தெய்வீக அன்பு உள்ளத்துல வந்துட்டா, சைத்தன்ய மகாபிரபு ஆசைப்பட்ட தெய்வீக அன்பு அதுக்காகவே உள்ளம் தரப்பட்டிருக்கு, இதயம் தரப்பட்டிருக்கு. அது சப்ளை ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அன்பு இல்லாத போது உள்ளம் வந்து குறுகி இருக்கும். அந்த அன்பு உள்ளவங்கெல்லாம் நீங்க நிறைய பேர் பார்க்கலாம். ரொம்ப அன்பா இருக்கிறவங்க, அவங்க 2 கையை கோர்த்து வச்சிருந்தா கூட தாமரைப்பூ மாதிரி இருக்கும். தாமரைப்பூ பொசிஷன்லேயே அந்த கை இருக்கும். அந்த மாதிரி உள்ளம் வந்து வெளியே காட்டப்படுது. அப்போ அந்த தெய்வீக அன்பை வந்து மகாபிரபு ரொம்ப வலியுறுத்தி நமக்கு போதிச்சிருக்கிறாங்க, நடந்து காட்டியிருக்கிறாங்க. கிருஷ்ணரே அப்படி செய்து காட்டியிருக்கிறார். அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு குரு வந்து அதை விநியோகிக்க வர்றார். அந்த மாதிரியான அன்போட உலகத்தில் நடந்துக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லாத போது அது இல்லைன்னு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஃபேன் சுவிட்சு போட்டதும் ஓடுது, ஆனால் சுவிட்சு ஆஃப் பண்ணதும் நிற்காது, கொஞ்சம் பொறுத்து தான் நிற்கும். அப்போ தெய்வீக அன்பு அந்த மாதிரி ஒரு அன்பை செலுத்த முடியாதபடி இருக்குதுன்னா தப்பு இல்லை. அதை நமக்கு தர்றதுக்கு தயாரா ஹரிநாமத்தை சைதன்யர் கொடுத்துட்டார். இந்த நாமத்தை சொல்லுங்க, உங்க இதயத்துல அன்பு மலரும். அதை வர்ணிக்கிறார். மொட்டு மாதிரி, விரிஞ்ச மாதிரி, மனம் பரப்புற மாதிரி, இப்படிலாம் வர்ணிக்கிறார். இதுகளுக்காகத்தான் இந்த அமைப்புங்கிறது. சதா கடவுள் நினைப்போட வாழ்றது, அதற்குண்டான முயற்சி ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அந்த வட்டம் போட்ட கதை மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் சென்னையில் இருக்கிற போது தீர்த்த மகாராஜ் அவங்க இருந்தாங்க, 2 மாதம் இருந்தாங்க. அப்போது ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதம், அவர் பிரிஞ்சு போகிறார், இனி வரமாட்டார், ரொம்ப காலம் கழித்து தான் வருவார். அப்போ ஆசீர்வாதம் வாங்குற போதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் இது பண்ணார், நல்ல வார்த்தைகள் சொல்லி. அப்போ ஒரு 3 பேர் வந்துட்டு சொன்னாங்க, நாங்கள் 3 பேருமே பணக்காரங்க, 8 வருஷமாக அந்த இயக்கத்துக்கு வாரோம், வந்துக்கிட்டு இருக்கோம். என்னது கேட்டாலும் எங்கள் வீட்டில் உடனே கொடுத்துருவாங்க.
22 ரூம் இருக்குது இந்த கோயிலில். ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு டிவி வைக்கணும்னா உடனே கொடுத்தாங்க. 108 வெள்ளி குத்து விளக்கு வேணும், உடனே கொடுத்துருவாங்க. என்ன கேட்டாலும் கிடச்சிரும். நீங்கள் எங்கள் 3 பேர் வீட்லேயும் நீங்கள் ஃபுல் டைமாக பிரச்சாரத்துக்கு போங்கன்னு அனுமதியும் கொடுத்தாச்சு. ஆனால் எங்களுக்கு மட்டும் அதில் ஆசை இல்லை. ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னதும் அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, அது வந்து செக்கு மாடு லிஸ்ட்டு அப்படின்னாரு. இது எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான் உங்கள் தலையெழுத்து. சாதுக்களை நம்புங்க. அபூர்வமாக தான் சாதுக்கள் உங்கள் கண்ணில் படுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் குறை பார்த்துட்டா அப்போ உங்கள் எண்ணத்தை அவங்க மேலே சுமத்துறீங்க. அப்போ சாது கண்ணில் படமாட்டார், தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்த மாட்டார். வருஷத்தில் ஒரு முறை வாரார் அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து அதுக்கு மதிப்பளிங்க. ஒரு குரு வர்ற போது அவரை இனி இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஏக்கம் உண்டாகும். ஏன்னா குருங்கிறது ஞானத்தாலையும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஸ்தான குரு அவ்வளவு சுலபம் இல்லை. ஸ்தானம்ங்கிறது தேருடைய வடத்தை உங்கள் கையில் கொடுத்தாச்சு, அதுதான் ஸ்தானம். இறைவனை கூட்டிகிட்டு வர்றது உங்கள் பொறுப்பு. அந்த அளவுக்கு அதில் பவர் இருக்குது. ஞானகுரு நிறையா பேசலாம், நிறைய கூட்டம் திரட்டலாம், தங்கத்திலே கூட கோயில் கட்டலாம். அதில் கிருஷ்ணருக்கு திருப்தி கிடையாது. கிருஷ்ணர் வந்து ஸ்தானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார். ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் நான் எப்போ வைகுண்டம் வருவேன்னு கேட்கும்போது முதல்ல குருவை தேர்வு செய், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு பகவான். ஸ்தானம், அந்த பீடத்துக்கு அவ்வளோ மரியாதை. பீடம்ங்கிறது நியமனம் பண்ணப்பட்ட ஆச்சாரியர், தான் தோன்றியா இருக்கிறவங்கல்ல, மூத்தவங்களால ஸ்தாபிக்கப்பட்டவங்க. அப்போ அந்த முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நமக்கு உள்ளத்தில் நிறையா அதா இதா அப்படியா இப்படியான்னு என்னெல்லாமோ ஓடுது. அது வந்து கலங்கிய தண்ணீர் மாதிரி, கண்ணில் நிறையா தூசி போட்ட மாதிரி. அது அப்போ சரியான பார்வை கிடைக்கல, அப்போ பட்டும் படாமலே இருக்கலாம் அப்படின்னு தோணிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒரு ப்ராசஸ்னா அதான அர்த்தம். எப்போவுமே நல்லது பண்ண பண்ண நம்ம சார்ந்து இருக்கிற நல்லவங்களுக்கு சந்தோஷம் கூடும். நம்மோட பெரியவங்க சந்தோஷப்படும் போது அவங்க ஆசீர்வாதம் அவங்க ஆசீர்வதிக்காட்டி கூட நமக்கு தானாகவே கிடைக்கும். காரணம், அவங்கள நாம் ஆள் மனதில் திருப்திப்படுத்தி இருக்கிறோம். வாழ்க்கைங்கிறது தனியாக மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. அது ரொம்ப கஞ்சர்களுக்கு தான் அப்படி. அது எல்லாருக்கும் சேர்ந்தது. ஒருத்தருடைய லைஃப்ங்கிறது எல்லாருக்கும் கலந்து தான் இருக்கு. அதனால நாம எந்த மாதிரியான ரீதியில இந்த விஷயங்கள்ல தோள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். மகாராஜ் வாராங்க, ஆள் மனதில் ஒரு பயமும் இருக்கும், ஒரு சந்தோஷமும் இருக்கும். எவ்வளவு பேரை பார்க்க வைக்கணும், நிறைய பேரை பார்க்க வச்சு அவங்களுடைய பார்வையில் பட வச்சோம்னா ஏன்னா உலகத்தோடைய போக்கு எப்படி இருக்குன்னு இப்போ தெரியும். லட்சணம் கொஞ்சம் ஒரு ஆன்மீக வைப்ரேஷன் அதில் நமக்கு கிடைக்கும். மகாராஜ் வர்ற போது அவங்கக்கிட்ட நாம் நல்ல விதமாக நடந்து ஆசீர்வாதம் பெறணும். ஒரு வாரம் காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சிகள் இருக்கு. அதுலேயும் அங்கே அந்த பக்கத்தில் உள்ளவங்களை ஃபோன் போட்டு வாய்ப்புள்ளவங்களை வர சொல்லுங்க. எப்படியாவது அது கிருஷ்ணருக்கு வந்து பொன் பொருள்லாம் அவருக்கு ஐடியா கிடையாது. பல ஆத்மாக்கள் அவரை மறந்து தெரியுது.
அதுக்கெல்லாம் அந்த பக்கம் திரும்பி வரணும். அதுதான் உபனிஷத்துடைய கருத்தும் கூட. அது மாதிரி பார்த்துக்கிடணும். அதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா.